கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை நிகழ்ச்சி மூலம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த மகிழ்ச்சியின் மாதத்தில் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் பிறப்பின் நல்வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான வார்த்தை என்று பார்க்கின்ற வேளையிலே நாம் பார்க்கும்போது யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. ஆண்டவர் பூமியை படைக்கின்ற வேளையிலே பூமியை படைத்தார், வானத்தையும் சிருஷ்டித்தார், சகல ஜீவங்களையும் உண்டாக்கினார், மனுஷரையும் படைத்தார். எல்லாவற்றையும் வார்த்தையினாலே உண்டாக கடவுது என்று சொல்லி ஆசீர்வதித்த தேவனை நாம் நினைவு கூற இந்த பகுதியிலே அது நமக்கு காட்டப்பட்டிருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று. அந்த வார்த்தையின்படியாக உலகமும் நாமும் இங்கே காணப்படுகிறோம். இப்பொழுது பார்ப்போம் என்று சொன்னால், யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். இப்போ வார்த்தை மாம்சமாக மாறுகிறது. இதைத்தான் கிறிஸ்துவின் பிறப்பு என்று சொல்லி நாம் கொண்டாடி வருகிறோம். இந்த வார்த்தையிலே நடத்தப்பட்ட வேளையில ஏன் இது மாம்சமாக மாறுகிறது என்று பார்க்கும்போது அந்த வேதனைகளை அவர் சொல்லுகின்ற காரியங்களை குறித்து நாம் சங்கீதத்திலே வாசிக்க முடிகிறது. என்ன என்று பார்த்தீங்கன்னாக்கா, சங்கீதம் 81 சங்கீதத்தில் 9 வார்த்தை எவ்விதமாக காணப்படுகிறதுன்னு சொன்னால், உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்க வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் இருதய கடினத்தோடு மக்கள் மனுக்குலமானது ஆங்காங்கே தனக்கு உகந்த தேவர்களை தங்களுக்கு தாங்களே தெய்வங்களை உண்டாக்கி கொண்டார்கள். அந்த வேதனையின் வெளிப்பாடத்தான் சொல்கிறார். அந்த வார்த்தைக்கு அங்கே கனவீனப்படுகிறது. வார்த்தையை யாரும் கனப்படுத்தலை இல்லைங்களா? இதே 13 அதிலேயே 81 சங்கீதம் 13 பார்க்கும்போது, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் என்று அங்கே வெளிப்படுத்துகிற காரியத்தை பார்க்க முடிகிறது இல்லைங்களா? இவ்விதமாக இருக்கிறபடினாலே ஜனங்கள் வழி தப்பி போனபடினாலே தான் வார்த்தையானது இப்போது மாம்சமாக நமக்குள் வாசம் செய்கிறவராக கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார் என்று நாம் பார்க்க வேண்டும். அதே யோவானில் பார்த்தீங்கன்னாக்கா 1 பார்த்தீங்கன்னா 18 தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். பிதாவின் மடியில் இருந்த குமாரன் தான் நமக்கு தேவனை வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். இப்படி பார்க்கும்போது அதே லூக்கா 1 பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே ஒரு வசனம் அழகாக சொல்லப்படுகிறது. 31 இதோ நீ கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. பிதாவின் குமாரனாகிய இயேசு இப்பொழுது பிதாவின் மடியில் இருந்தவர் இப்போ எங்க வர்றாரு? மரியாளின் மடிக்கு வருகிறார். இவள் கர்ப்பம் கற்பப்படுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லப்படுகிறது. அப்போ இங்கே ஒரு மாற்றம் நிகழ்கிறது. வார்த்தையானது மாம்சமாக மாற்றம். இப்பொழுது பிதாவின் மடியில் இருந்தவர் கன்னி மரியாளின் மடிக்கு மாற்றம் செய்யப்படுகிறார். இதை ஆண்டாண்டு காலமாக இந்த பிறப்பின் கொண்டாட்டத்தை கொண்டாடி வருகின்ற நாம் நம்மிடத்தில் காணப்படுகின்ற மாற்றங்கள் என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா? நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய மாற்றம் என்ன என்பதை நாம் அறிந்திருக்கும் போது தேவன் நம்மோடு வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். அவர் வாழ்ந்த காலங்களிலே அநேக முன்மாதிரிகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். இது முதலாவது ஒரு மாற்றம். அவர் பிறப்பை அறிவித்த போதே அநேக மாற்றங்கள் நடந்தது. ஆனாலும் கூட முதலாவது மாற்றம், பிதாவின் மடியில் இருந்தவர் இப்பொழுது மரியாளின் மடிக்கு மாற்றப்படுகிறார். விண்ணில் இருந்தவர் இந்த மனுக்குலத்துக்காக மண்ணிலே மாம்சமாக உருவெடுக்கிறார். இதைத்தான் நாம் கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடி வருகிறோம். அவ்விதமாக மாற்றங்களை காணும்போது
நாம் கிறிஸ்துவை அண்டிக் கொண்டிருக்கிறபடினாலே நம்மிடத்தில் காணப்படுகின்ற மாற்றம் என்ன, தேவனுக்கு உரியதாக இருக்கிறதா என்று ஆராய்ந்து அறிவோம். இந்த நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். தேவன் தாமே நம் அனைவரோடு கூட துணை நிற்பாராக. ஆமேன், ஆமேன்.